ஹாய், நான் உங்கள் நேரடி நெல் விதைப்பாளர் லாரன்ஸ். இந்த பதிவு என்னென்னா, கோ 50 நெல் ரகம், கோயம்புத்தூர் 50. இந்த நெல் ரகம் சம்பா பருவத்துக்கான நெல் ரகம். இது காவிரி படுகை டெல்டா பகுதியில் இந்த நெல் ரகம் அதிகமாக மயிலாடுதுறை காவிரி படுகை பகுதியில் இந்த நெல் அதிகமாக பயிரிடப்பட்டிருக்கு 2-3 ஆண்டுகளாக. இந்த நெல் ரகம் வந்து நல்ல விளைச்சல் தரக்கூடிய நெல் ரகம். நெல்லோட கதிரை பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு மணி நெருக்கமாக எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கதிரை பாருங்கள், எவ்வளோ கதிர் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த நெல் வந்து 135 நாள் நெல் வயதுடைய நெல் இது. இந்த நெல் வந்து நிறையா இதில் வந்து நெல் பழம் வரும். ஆனால் இந்த நெல்லில் ஒரு என்னென்னா நெல் பழம்னு சொல்லுவாங்க, இந்த குண்டாக நெல் பழம்னு சொல்லுவாங்க. அதுதான் நிறையா இந்த நெல் இருக்கும். ஆனால் இந்த வயலில் இல்லை. அது முன்னாடியே கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் கதிர் வர நெல்லெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு நல்ல வெயில் காலங்கிறதுனால வெயில் நிறையா வந்துருச்சுங்கிறதுனால இப்போ இந்த நெல் இல்லை. மழைப்பகுதியில் டயத்துலலாம் இந்த நெல் பழம் இருக்கும். இப்போ அடுத்து வர நெல்லாம் நெல் பழம் கண்டிப்பாக நிறையா இருக்குது. ஆனால் இப்போ இதில் இல்லை நெல் பழம். நெல் நல்லா வாழ்ப்பாக இருக்குது. கருதெல்லாம் நல்லா ஓட்டமாக நல்லா நீட்டாக இருக்குது கருதெல்லாம். இந்த நெல் வந்து எப்படி இருந்தாலும் ஏக்கருக்கு 40 மூட்டை 45 மூட்டை அந்த அளவுக்கு 60 கிலோ மூட்டைக்கு விளைச்சல் வருது. இப்போ இந்த நெல் எப்படி இருந்தாலும் ஏக்கருக்கு 45 மூட்டை 40 மூட்டைக்கு குறையாது நெல். அந்த அளவுக்கு கதிர் பாருங்கள், கதிர் எப்படி இருக்குது பாருங்கள். சரியான நீட்டு போக்காக இருக்குது கதிர். இது நண்பரோட பக்கத்து வயல். இது என்னோடய வயலுக்கு அருகாமையில் என்னோடய தண்ணி தான் பாயுது பாருங்கள். இது வந்து எவ்வளோ தரமாக இருக்குதுன்னு பாருங்கள். நெல் கதிரை பாருங்கள், எவ்வளோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ கதிர் நல்ல எடை நிற்கும் நெல். இது வந்து மோட்டா சன்ன ரகத்திலே கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும். ஆனால் சன்ன ரகத்தில் தான் போகும். எங்கள் பகுதியில் எல்லாமே டிஎன்சிசி அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருமே வந்து டிஎன்சிசியில் தான் காவிரி படுகையில் உள்ள பகுதியெல்லாம் நெல் போடுவோம். மற்ற பகுதியெல்லாம் இந்த நெல் நடுறது வந்து அதிகப்படியாக இருக்கிறது வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது அதிகமாக சன்னத்திலே குண்டு ரகங்கிறதுனால அதிகமாக பகுதியில் போகாது. பாருங்கள், இந்த பகுதியில் நிறைய நல்ல விளைச்சல் நல்ல இந்த பகுதியில் எங்கள் பகுதியில் எல்லாமே மயிலாடுதுறை பகுதியில் இந்த நெல் நிறையா இந்த வருஷம் போட்டிருக்காங்க. இந்த நெல் நிறைய விவசாயம் இருக்குது. பாருங்கள், நெல்லை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணுங்கள். நேரடி நெல் விதைப்பு சம்மந்தமான அனைத்து பதிவுகளும் நடுறதுலேருந்து நெல் விதைக்கிறதுலேருந்து அனைத்து பதிவும் இனிமேல் நான் போட்டுக்கிட்டு இருப்பேன் இந்த சேனலில். பாருங்கள், கமெண்டில் நம்பர் போடுறேன். நேரடி நெல் விதைப்புன்னு நினைக்கிறவங்க கூப்பிடுங்க.